உங்க எல்லாருக்கும் யாருக்கு ஓட்டு போறதுன்னு ஒரு குழப்பம் இருக்குதா? இந்த வீடியோட கடைசியில அதுக்கான விடை தெரியும். ராகவ் சதா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட ஒரு உறுப்பினர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆல்சோ. ராகவ் சதா அப்படி என்ன பண்ணாருன்னா ஒரு 3 விஷயம், மேஜரான விஷயம் பண்ணிருக்காரு. ஒட்டுமொத்த இந்திய மக்களோட குரலா பார்லிமெண்ட்ல ஒழிச்சிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரீசார்ஜ். 28 நாள் ரீசார்ஜ் தான் டெலிகாம் கம்பெனியை ப்ரொவைட் பண்றாங்க. ஏன் 30 நாள் ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு மத்திய அரசும் இதுக்கப்புறம் 30 நாள் ரீசார்ஜ் தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஏர்போர்ட்ல 10 ரூபாய் விற்கிற டீ 110 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன் அவ்வளவு காசு கொடுத்து நாங்க வாங்கி குடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு அதுல வெற்றி பெற்று அதை இவரே போயிட்டு வெரிஃபை பண்ணிருக்காரு. 10 ரூபாய்க்கு டீ வாங்கி குடிச்சு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பண்ணிருக்காரு. ஃப்ரூட் ஜூஸ் கம்பெனிக்காரங்களாம் வெறும் சக்கரை தண்ணிய ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்லி ஒரு லேபிளிங் மூலியமா மக்கள் கிட்ட ஏமாத்தி விக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுலயும் வெற்றி பெறுவார்னு நான் நம்புறேன். இப்படி நமக்காக குரல் கொடுக்க யார் இருக்கான்னு தமிழ்நாட்டில் தேடி பாருங்க. அப்படி ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில இருந்தும் நிறைய பேர் மக்களவைக்கு போறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா வெறும் பெஞ்சை மட்டும் தான் தட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி ஆள் இல்லாம ஒரு நல்ல கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம் நான் நம்புறேன். அப்படி தமிழ்நாட்டில் யார் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.